உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக நேற்று பட்டுக்கோட்டையில் 18வது நாள் கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி தோழமை தமிழ் மாநில காங்கிரஸ் தோழமை கட்சிகள் உட்பட திரளாக கலந்து கொண்ட கூட்டத்தில் மிகுந்த வரவேற்போடு எழுச்சியோடு பொதுமக்களுடைய ஆரவாரத்தோடு மிக சிறப்பான முறையில் 18வது நாள் நடைபெற்றது. இப்பொழுது குருவிக்கரம்பு என்ற கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்துவிட்டு இன்று 19 நாளாக அறந்தாங்கில் நடைபெறுகிற நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டுக்கோட்டை பேரவாசி தொகுதிக்கு பிஜேபி கேண்டிடேட் கொடுப்பீங்களா, கூட்டணி கட்சி கொடுப்பீங்களா? இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். ஆனால் உங்கள் கேள்வினால யார் யாருக்குங்கிற மாதிரி பிரச்சனைகள் வராத மாதிரி தலைமை என்ன முடிவு பண்ணுகிறதோ அகில இந்திய தலைமை, இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லோரும் கலந்து பேசி ஒருமித்த கருத்து கிடைக்கும். தமிழக வெற்றி பிஜேபி பிஜேபி தமிழக வெற்றி நிறைய முரண்பாடு இருக்கு. எப்படிங்க? நீங்க பிஜேபி தமிழக வெற்றி கழகத்துல மென்மையா இருக்கிறீங்க, அவங்களோட எல்லாருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அவங்க முழுக்க முழுக்க முரண்பாடா பேசுறது. அதாவது எங்களை பொறுத்தவரை யாரையுமே எப்பொழுதுமே தீவிரமாக எதிர்க்கிறது இல்லை, கொள்கை அளவில் தான் எதிர்க்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் எந்த எதிர்ப்பும் எங்களை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலும் கிடையாது, இனிமேலும் அது இருக்காது. அவர்களை பொறுத்தவரையில் என்ன சொன்னாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. கரூரில் நடந்த சம்பவத்திற்கு அது யாராக இருந்தாலும், நாளைக்கு நீங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டதாக இருந்தாலும் ஒரு தனி மனித தாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசினேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூட என்ன பேசினாங்கன்னா, முதல்ல அவங்க எடுத்தோன்னே அதற்கு அந்த தீர்மானத்தை கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதிமுக சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 12 மணிக்கு வருவதாக இருந்தது, ஆக 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். 7 மணி நேரம் காலதாமதம் ஆனதால் நிறைய பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, பாதி பேர் மயக்கத்திலே இருந்தார்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார். பேசும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 5 டிஎஸ்பி 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் அப்படின்னு பேசினாங்க. போலீஸ் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அதை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் வெளிநடப்பு செய்தாங்க. அதனை தொடர்ந்து நாம் பேசும்போது முதலமைச்சர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு. 12 மணிக்கு வருவதாக இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் மதிப்பூர் விஜய் அவர்கள் 7 மணிக்கு வந்தார்கள். இதில் முதலமைச்சர் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நான் பேசினேன். அதன் பிறகு நான் பேசும்போது 5 டிஎஸ்பி 500 போலீஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க. அது முற்றிலும் தவறு. அங்கே எந்த ஒரு போலீஸ் கூட கிடையாது. எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துகிற எந்த இடத்துலையும் போலீஸ் கிடையாது. ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ எல்லா இடத்துலையும் காவல்துறை, இன்னைக்கு கூட நேற்று நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க, இன்னைக்கு நிறைய காவல்துறை வந்திருக்கு. ஆனால் மதுரையில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 5 லட்சம் பேர் கலந்து கொண்டதில் ஒரு காவல்துறை கிடையாது. ஆனால் அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது அங்கே இருந்த எல்லோருமே அந்த சேரை அடுக்கி வச்சு அங்கிருந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வந்திருந்த எல்லோருமே சுத்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோட போனாங்க. இதுக்கு முன்னால எந்த கூட்டம் நடத்தணும்னாலும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். எங்களுக்கு கொடி கட்ட அனுமதி கிடையாது. இப்பொழுதுதான் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவர்களுக்கு ஆதரித்தும் பேசவில்லை, அவர்களை எதிர்த்தும் நான் பேசவில்லை.
அமைச்சர் சேகர் பாபு வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ம். அதாவது நயினாரோட பதவி காலத்துக்கான கவுண்ட் அவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? உண்மையில ரொம்ப நல்ல கேள்விதான் அது. அது உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு பொறுப்பு வந்தால் 3 வருஷம் தான் அந்த பதவி. ஒருவேளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 வருஷம், அடுத்த 3 வருஷம் கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஏப்ரல் 11 இருந்து 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அவர் சொன்ன உண்மைதான். என்னுடைய பதவி காலம் இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. நான் சொன்னது அவர்களுக்கு 2.5 மாசம் தான் இருக்கு. அதை தான் சொன்னேன். எனக்கு 2.5 வருஷம், அவங்களுக்கு 2.5 மாசம். அவர்களுக்குன்னா திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் சார். அது மேல மக்கள் தேர்ந்தெடுத்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இன்னும் 2.5 மாசம் தான். சேகர் பாபு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தொகுதியில கோயில் விஷயம் சொன்னாலாம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அது வேறு. ஆட்சி என்பது வேறு, ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. அதனால அவர் சொன்ன உண்மை. அவருக்கு அவருடைய ஆட்சி காலத்துக்கு 2.5 மாசம், என்னுடைய பதவி காலத்துக்கு 2.5 வருஷம். சார், திமுக கூட்டணி பலம் வந்து அதிமுக ஏன்னா நாளுக்கு நாள் ஏறி சேர்ந்து. அதாவது நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கணும், கூட்டணி பலம் மட்டும் இருந்துட்டாக்கி, கூட்டணி பலம் மட்டும் இருந்தா 2011 யார் ஆட்சி வந்திருப்பாங்க? திமுக தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. எல்லா ஜாதி கட்சிகளும் கூட்டணி சேர்த்துருந்தாங்க. அம்மா 2006க்கு பிறகு எந்த பெரிய கூட்டணி வைக்கிறது. ஆனா 2003 ஆட்சிக்கு வந்தது யாரு அப்படின்னா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்சி நடத்தும் போது 5 ஆண்டு காலம் முடியும் போது மக்கள் வெறுப்புக்குள்ளாயிர ஆட்சி நடந்ததுன்னா அது எந்த கூட்டணியா இருந்தாலும் ஆட்சி மாற்றம் உறுதியாகும். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல முந்தி 100 ரூபா சொத்து வரி கட்டிருந்தீங்கன்னா இப்ப 300 ரூபா கட்டணும். உண்மையா இல்லையா? முந்தி மின்சார கட்டணம் வந்து நீங்க 100 ரூபா கட்டுதா இருந்தா இப்ப வந்து 300 ரூபா கட்ட வேண்டியது. உண்மையா இல்லையா? மின்சார கட்டணம் கூடி இருக்கு, சொத்து வரி கூடி இருக்கு. புதுசா நீங்க இப்போ ஒரு மாநகராட்சியில ஒரு பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சதுரடிக்கு 200 ரூபா பிளான் அப்ரூவல் வாங்குவாங்க. இப்ப 650 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் யாருடைய பாதிப்பு? பொதுமக்களுக்கு பாதிப்பு. மின்சார கட்டணத்தை அவங்க ஆட்சிக்கு வரும்போது 2 மாசத்துக்கு ஒருக்க இருப்பதை 1 மாசத்துக்கு ஒருக்க தான் வசூல் பண்ணுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? செஞ்சாங்களா? இல்லை. இதெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு. அதாவது ஒன்றை சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு ஏமாற்றும் போது மக்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க, ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. 1000 ரூபா தருவேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பாராளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் அவங்க வந்து அந்த 1000 ரூபா கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்கல. ஏன் கொடுத்தாங்க? பாராளுமன்றத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா. ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம்னு சொன்னாங்க, ஓல்டு பென்ஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க அதிகாரிகள், தலைமைச் செயல் அதிகாரிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதிய இல்லாத மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பொதுமக்கள் எல்லாருடைய ஒட்டுமொத்தையும் அவங்க இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. சம்பாத்தியம் பண்ணிட்டு ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலேயும் இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த மக்கள் உறுப்பையும் சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலேயும் நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. இதை வச்சு இன்னைக்கு பத்திரிகை, மீடியா, ஊடகங்களை வச்சு இன்னைக்கு பூஸ்ட் பண்றாங்க. அந்த அளவுல தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு. அதனால உறுதியா வரக்கூடிய 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எங்களை பொறுத்த மட்டிலும் யார் வரக்கூடாத ஆட்சிக்கு என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. யார் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் EPS அவர்கள் வர வேண்டும். சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் விந்தையிலும் விந்தையான விஷயம் அது. ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. ஆதவர்ச்சின் பணம் இருந்தா பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறாராங்கிறது தெரியல. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் இல்லை. ஏதோ கூட்டத்தை கூட்டி கூட்டம் வர்றதுனால எல்லாரும் இப்போ கூட்டம் தேர்தல் இப்போ கூட்டம்னா நிறைய கூட்டிடலாம். ஆட்சிக்கு வரணும், மக்களுடைய நன்மதிப்பை பெறணும், சட்டமன்ற உறுப்பினர் வரணும். அதனால போட்டிங்கிறது யார் என்பது பாரதிய ஜனதா கட்சி 300 நாடாளுமன்ற உறுப்பினர் மேல இருக்கும், 1200 MLAக்கள் மேல இருக்கும்,
எங்களுடைய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சி நாங்க சட்டம் ஒழுங்கு அது கேட்கவே வேண்டாமே. அதுல என்ன சந்தேகம்? கோயம்புத்தூர்ல ஒரு தனியா இருக்க ஆணும் பெண்ணையும் தூக்கிட்டு போய் அறுவாளால் வச்சு வெட்டிட்டு அவங்க விடிய காலம் 4 மணி வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் யாருடைய ஆட்சியில் நடக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். 10 வயது சிறுமியை விட்டு வைக்கிறது இல்லை, 70 வயது பெரிய பெண்களையும் விட்டு வைப்பதில்லை. கஞ்சா போதைப் பொருள் எங்க விற்கிறாங்கன்னா ஸ்கூல் வாசல்லே வைக்கிறாங்க, கல்லூரி வாசல்லே வைக்கிறாங்க. குக்கிராமங்கள்ல டீலர் இருக்கு கஞ்சா திமுக ஆட்சியில். பிறகு என்ன செய்ய முடியும்? போலீஸுக்கு யாரும் பயப்படுவதில்லை. ரவுடிஸ் நேற்று காவல்துறை விரட்டி காவல்துறை குடியிருப்புக்குள்ளே போய் வெட்டி கொண்டு இருக்காங்க ஒரு சம்பவம். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது மக்கள் தான் தீர்மானம்.